சப்போஸ் இந்த விக்கெட் கீப்பரே இல்லைனா எப்படி இருக்கும்? அப்புறம் 30 சர்க்கிள்குள்ளேயும் 5 ஃபீல்டர், 30 சர்க்கிள்க்கு வெளியும் 5 ஃபீல்டர்னு இருக்கப்போ 10 ஃபீல்டரையுமே பவுண்டரி லைன் கிட்ட நிக்க வைக்கிறாரு. மொத்தம் 15 பவுண்டரி. அதாவது ஒரு ஓவர்லயே 60 ரன் வந்துருது. டேவிட் பேர்ஸ்டோவ விக்கெட் கீப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அவரையும் பவுண்டரி கிட்ட ஃபீல்டரா நிக்க வைக்கிறாரு. ஒரு கிரிக்கெட் டீம் பவுலிங் போடுறப்போ அவங்களோட விக்கெட் கீப்பர் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. பவுலர் போடுற பால் பைஸ் போகாமல் தடுக்கிறது, வைட் பால் பவுண்டரி போகாமல் தடுக்கிறது, ஒரு சில டஃப்பான கேச்சஸ் எடுக்கிறது, ரன் அவுட், ஸ்டம்பிங், டிஆர்எஸ், அப்புறம் இந்த ஃபீல்டர்ஸோட பொசிஷன் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு ரொம்பவே க்ரூஷியல் அண்ட் கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த விக்கெட் கீப்பரே இல்லைனா எப்படி இருக்கும்? ஃபீல்டிங் டீமோட நிலமை ரொம்பவே கஷ்டமாக போயிரும்ல. ஆனால் விக்கெட் கீப்பரே இல்லாமல் கூட ஃபீல்டிங் டீம்ஸ் ஒரு சில மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி நடந்த ஒரு சில சம்பவங்கள், அவங்க ஏன் விக்கெட் கீப்பர் இல்லாமல் ஆடினாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்புறம் ட்ரா ஆக வேண்டிய ஒரு மேட்சை பக்காவாக பிளான் பண்ணி வின் பண்ண ஒரு தரமான சம்பவம், இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ கிரிக்கெட் குமார். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் விக்கெட் கீப்பர் இல்லாமல் ஃபீல்டிங் டீம் விளையாட முடியுமா அப்படிங்கிறத T20 பிளாஸ்ட் மேட்ச்சில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்த்துருப்போம். ஆனால் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் அதுதான் முதல்ல விக்கெட் கீப்பர் இல்லாமல் ஆடின மேட்சான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு சில மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த விக்கெட் கீப்பரே இல்லாமல் அவரையும் ஃபீல்டராக யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்ப்போம். ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறத விட ரன்ஸ் போகாமல் தடுக்கிறது தான் ரொம்பவே அவசியமாக இருக்கும். சம்டைம்ஸ் பால் எட்ஜ் பட்டு பவுண்டரி போய் கூட பேட்டிங் டீமுக்கு ஃபேவராக மேட்ச் மாறிடும். அந்த மாதிரி டைமில் தேர்ட் மேனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல்டர் இருந்தால் அந்த பவுண்டரி கூட போகாமல் சேவ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் 38 சர்க்கிள்குள்ளேயும் 5 ஃபீல்டர், 38 சர்க்கிள்க்கு வெளியும் 5 ஃபீல்டர்னு இருக்கப்போ அது பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ணி ஆடுறதுக்கும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பேசிக்காக பேட்ஸ்மேன் ரன் அடிக்காமல் தடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். 1972 தான் விக்கெட் கீப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அவரையும் ஃபீல்டராக யூஸ் பண்ண முதல் சம்பவம் நடந்தது. லார்ட்ஸில் வார்விக்ஷயர் அண்ட் மிடில்செக்கு நடுவில் நடந்த ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் மேட்ச்சில் மிடில்செக் ஜெயிக்க கடைசி பாலில் 3 ரன் தேவைப்பட்டிருக்கும். அப்போது வார்விக்ஷயர் டீமோட கேப்டன் MJK ஸ்மித் அவரோட விக்கெட் கீப்பரை ரிமூவ் பண்ணிட்டு அவரையும் பவுண்டரி லைனில் ஃபீல்டராக நிற்க வச்சிருப்பாரு. அந்த மேட்சையும் வார்விக்ஷயர் டீம் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் மிடில்செக் டீமில் இருந்த மைக் பிரேர்லியோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கழிச்சு 1979 இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சிட்னியில் ஆடின ஒரு ODI மேட்ச்சில் இதே மைக் பிரேர்லி தான் இங்கிலாண்டோட கேப்டனாக இருக்கார். அப்போது வெஸ்ட் இண்டீஸ் டீம் வின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி லாஸ்ட் பாலில் 3 ரன் தேவைப்படுது. உடனே இங்கிலாந்து கேப்டன் பிரேர்லி அவரோட விக்கெட் கீப்பர் டேவிட் பேர்ஸ்டோவை விக்கெட் கீப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அவரையும் பவுண்டரி கிட்ட ஃபீல்டராக நிற்க வைக்கிறாரு. மீதி இருக்க எல்லா ஃபீல்டர்ஸையும் பவுண்டரி லைன் கிட்ட நிற்க வைக்கிறாரு. அந்த டைமில் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இவர் 10 ஃபீல்டரையுமே பவுண்டரி லைன் கிட்ட நிற்க வைக்கிறாரு. அப்புறம் அந்த லாஸ்ட் பாலில் இயன் போத்தம் விக்கெட் எடுத்து இங்கிலாண்டும் அந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் தான் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், பவர் பிளே இதெல்லாமே வர்றதுக்கு ஒரு மூல காரணமாக அமைஞ்சது. அடுத்ததாக நான் சொன்ன அந்த தரமான சம்பவத்தை பார்ப்போம். 1988 டார்செட் அண்ட் செசேர் அப்படிங்கிற 2 டீம் 2 நாள் நடக்கக்கூடிய மைனர் கவுண்டி மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் 2வது நாள் முடியறதுக்கு 11 ஓவர் தான் ரிமைனிங் இருக்குன்ற சிச்சுவேஷனில் 201 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருந்த செசேர் டீம் 88 for 6 ஸ்கோரில் இருக்காங்க. அவங்க முழுக்க ட்ரா பண்ணுற மைண்ட் செட்லேயே தான் ஆடிட்டு வந்துருக்காங்க. ஆனால் டார்செட் டீமோட கேப்டன் ஆண்ட்ரூ விங்ஃபீல்டுக்கு ட்ரா பண்ணுறதுல சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஸோ உடனே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாரு. அவங்க விக்கெட் கீப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பவுலரை ஒய்டாக போட சொல்கிறாரு. கீப்பர் இல்லாதனால 14 பவுண்டரி ஒய்ட்லேயே போயிடுது. அந்த டைம் பீரியடில் ஒய்டில் பவுண்டரி போனால் 4 ரன் தான், 5 ரன் கிடையாது. அப்புறம் அந்த ஓவர்லேயே பேட்ஸ்மேன் அடித்த ஒரு பவுண்டரியும் சேர்த்து மொத்தம் 15 பவுண்டரி, அதாவது ஒரு ஓவர்லேயே 60 ரன் வந்துடுது. இப்போது 10 ஓவரில் 53 ரன் அடித்தாலே விக்ட்ரி அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு மேட்ச் வருது. அப்போ இந்த பேட்டிங் டீமும் இது சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் தானே டெம்ட் ஆகி ஷார்ட்ஸ் ஆட போய் கடைசி 2 ஓவர் ரிமைனிங் இருக்கப்போ ஆல் அவுட் ஆகி 18 ரன் வித்தியாசத்தில் டார்செட் டீம் வின் பண்ணிடுறாங்க. இப்படி தான் ட்ரா ஆக வேண்டிய ஒரு மேட்சை இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி பாஸ்ட்டில் வேணால் ஃபீல்டிங் டீம்ஸ்க்கு ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட்டை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்லாம் 360 டிகிரியில் சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டியும் ஸ்கில்லும் இருக்கப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுபடுமா? ஃப்யூச்சரில் யாராவது இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்களா? இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.